ஒரு ஆர்டர்லயே போட்டுருவோம். சோ தட் வந்து நீங்க டக்கு டக்குன்னு ப்ரோகிராம் தெரிஞ்சிச்சுன்னா நீ சொல்லிடுங்க. நான் அப்படியே போட்டுறலாம். உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாரி ஆயிடும். கம்ப்ளீட் பண்ணிரலாம்னு தான் நெனைக்கிறேன். ஓகே. சரி வா. சோ மினி ட்ரிவன் ப்ரோகிராம் அப்படின்னு சொல்றாங்க. சோ 2 சாய்ஸ் தான் நமக்கு இல்லையா? சோ சாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு int input 1 for factorial. 1 factorial, 2 வந்து sum of list. Sum of so 1 வந்து factorial, 2 வந்து sum of numbers, sum of list அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகே. So 3 போட்டா we can exit. ஆண்டி எங்க மேம் வந்து கோட் வச்சிருக்காங்க ஆண்டி, அதை அனுப்பட்டும். அனுப்பி விடு. உனக்கு அது கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா அதை அனுப்பிச்சு விட்டுரு எனக்கு. நான் திறந்து கூட பார்க்கல ஆண்டி, இங்கதான் இல்ல அப்புறம் போடுவோம். நீ ஆமா கோடு நீ அனுப்பிச்சு விடு எனக்கு. நம்ம டவுட் வந்தா அதை எடுத்துப்போம். நமக்கு ஆன்சர் வரலன்னு வச்சுக்கோயேன். அப்படிதான் போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. ஓகே நன்றி. நான் குரூப்ல அனுப்பிச்சிட்டேன். ஆகாங்ஷா குட் ஈவினிங்ப்பா. உங்களுக்குலாம் பொங்கல்லாம் இல்லையா? பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவீங்களா? நோ பொங்கல். ஓகே. We just started off. We thought we will start one by one programs and okay. So choice equal to 1 na the factorial. So factorial ku ungalke theriyum. You have to get the number for which you have to find the factorial. So n is equal to int input enter the number. So number வாங்கிட்டோம். இப்போ வந்து எப்பயுமே standard code f is equal to 1 இல்லையா? So for I in range 0ல ஆரம்பிச்சீங்கன்னா மொத்தமா 0 ஆயிடும் மல்டிப்ளிகேஷன்ல. So கேர்ஃபுல்லா இங்க 1, n போடணும் நீங்க. or for that matter 1, n plus 1 வரைக்கும் நீங்க போடணும். இல்லையா? You have to start. This is standard factorial program. You have to start from 1, keep on multiplying itself. 1 into 2 into 3 into 4 into 5. So இப்போ 5 na 5 factorial you have to get. So f is equal to f star I. So வெளியில வரும்போது f will have the factorial answer. So print factorial. இப்போ இல்ல இப்படி போட வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபங்க்ஷன்ஸ்ல போடணும். அதுதான் வந்து நீங்க 12th ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் டீசென்ட் இல்லையா? சோ டெஃப் போட்டுட்டு fact of n. இப்போ இந்த லாஜிக் இங்க எழுதிருக்கீங்க இல்லையா? அந்த f is equal to 1. இதுதான் லாஜிக் ஆஃப் தி ப்ரோக்ராம். சோ அத மட்டும் இங்க மூவ் பண்ணிடுவோம். சரியா? சோ print factorialனு சொல்லாம நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம்? இங்க வந்து return இல்லையா? ஃபங்க்ஷன்னா யூ ஹேவ் டு ரிட்டர்ன் அ வேல்யூ மாதிரி ரிட்டர்ன் எஃப்னு கொடுத்துடலாம். சோ இது ஒரு மோர் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் அ ப்ரோக்ராமா இருக்கும். அதே மாதிரி இப்போ டெஃப் லிஸ்ட் சம் லிஸ்ட் சொல்றியாமா? யார் சொல்றீங்க? அக்காங்கா சொல்றியாமா? சம் லிஸ்ட் ஆஃப் லிஸ்டாப்பா. என்ன பண்ணலாம் இந்த ப்ரோக்ராம்ல? ஒரு லிஸ்ட வாங்க போறோம். then we are going to first for each number in that list sum equals to sum plus a va. We can say that. Yes, I don't ma'am. have to use a range function here. I can just take every element and do that. So before that, I have to just initialize my sum to 0. Yeah, first time I'm coming inside, I have to have a 0. And now I have to only return the sum. Ganesh, okay va in the program? Work aguma? Return sum return பண்ணிரலாம். So இது வந்து first ரெண்டு தனித்தனி ஃபங்க்ஷனா we have written. Then choiceல என்ன வாங்கிட்டு we have to just call. ஆண்டி ஒரு டவுட். சொல்லுப்பா. ஆண்டி ஏன் 1 பாராமீட்டரா இருக்கு? L அது லிஸ்ட் வாங்குறேன். L போட்டிருக்கேன். fact of n நம்ம பாஸ் பண்ணோம்னா x ல factorial ஸ்டோர் ஆகும். So I can just say
ஆண்டி லிஸ்ட் இன்புட்டா கூட வாங்கலாம் ஆண்டி சொல்லுவாங்க. அதான்ப்பா இப்ப ஃபங்க்ஷனா எழுதும்போது கணேஷ் பெஸ்ட் ஐடியா வந்து நம்ம அதுக்கு தான் ஃபங்க்ஷனுக்கு போறோம். ஃபங்க்ஷன்ல வந்து ரொம்ப சிம்பிள். இன்புட்ட பாராமீட்டரா கொடுக்கணும், அவுட்புட்ட ரிட்டர்ன் பண்ணிரணும். உள்ள எந்த விதமான இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்க கூடாது. ஜெனரலா அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த லாஜிக் எழுதுறவங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷோ இல்ல பிரசன்டேஷனோ சரியா வராது அப்படிங்கிறது ஒரு ஜெனரல் ஒப்பீனியன். அப்ப அதை என்டர் த நம்பர்னு சொல்றது, இந்த பியூட்டிஃபிகேஷன் பண்றது, இது எல்லாத்தையுமே மெயின் ஃபங்க்ஷன்ல தான் பண்ணணும். அங்க வெறும் பியூர் லாஜிக். ஒரு இன்புட்ட கொடுக்குறோம், அதுக்கு அவுட்புட் ரிட்டர்ன் பண்றோம். அதனாலதான் நம்ம அங்க இன்புட் வாங்க மாட்டேங்கிறோம். அங்க இன்புட் வாங்கணும்னா ப்ராப்ளமே முடிஞ்சு போச்சு. சோ இப்ப இங்க வந்து வேற எல்லா இன்புட் அவுட்புட்டும் we have to handle. It's like saying I will do only the coding. அத பிரசன்ட் பண்றது இப்ப யாரோ ஒருத்தர் கோட எழுதுறது இன்னொருத்தர் பிரசன்ட் பண்ற மாதிரி தான் இங்க. இங்க மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு. எல்லா பிரிண்டிங்கும் எப்படி பிரிண்ட் பண்ணணும் அந்த ரிக்வயர்மெண்ட்ஸ்லாம் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தேவையானது நீ ஃபேக்டோரியலுக்கு ப்ரோக்ராம் எழுதி கொடு அப்படின்னா he will write the program for that. So print factorial is equal to னு போடணுமா? factorial of நான் போடலாம் இல்ல factorial of n is equal to x. சரியா? அதே மாதிரி elif choice equal to 2 அப்படின்றதுனா நான் லிஸ்ட் வாங்கணும் இப்போ. சோ நான் என்ன வேணா எனக்கு பேர் வச்சுக்கலாம். lst ஏதோ ஒரு list list is equal to eval input. ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. நீங்க eval input யூஸ் பண்ணலனா ஒரு for loop போட்டு நீங்க வாங்கணும். சரியா? பட் பிராக்டிகல் பொறுத்த வரைக்கும் eval inputனு போட்டீங்கன்னா eval input enter the list of numbers. Your ma'am is also using eval தானேப்பா? I don't think so. Yes, ma'am. பட் eval input கொடுக்கும்போது ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இல்லையா? நீங்க இன்புட்ட கரெக்ட்டா கமா போட்டு கொடுக்கணும். அதுதான் அங்க ப்ராப்ளம். அங்க நீங்க அத கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ப்ரோகிராம் ரன் ஆகும். சோ லிஸ்ட் வாங்கிட்டோம். இப்போ just I'm going to call some list of list. நேம் நான் வேணும்ட்டே மாத்தி கொடுக்கிறேன் because you should know the difference between the argument and parameter. இப்போ இத நம்ம எங்கயா ஸ்டோர் பண்ணனும் because அது ரிட்டர்ன் பண்ணுது. அங்கேயே பிரிண்ட் பண்ணிட்டா நமக்கு ப்ராப்ளம் இல்ல. பட் அங்க பிரிண்ட் ஆகல. சோ நான் வந்து I will have some variable s is equal to some list of list print sum of list is equal to comma yes else do nothing இல்லையா? done print பண்ணிக்கலாம் வேணா நமக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. கான்ஃபிகர் இட்லி போய் கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன். I think you are able to see it properly. இல்லனா I'm not able to do the program fully. தெரியுதுலப்பா else போட்டுட்டு I can just say print done. Something like that. இப்போ flow of the program will start from here. சரியா? நான் ஒவ்வொரு ப்ரோக்ராம் முடிஞ்சதும் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு அனுப்பிச்சு விடுறேன் for you to so file run. இது எனக்கு நீங்க அனுப்பிச்சதுல ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். So program 1 practical. இல்லையா? So 1 enter the number. எதுக்கு வேல்யூ தெரியும் உங்களுக்கு? 7 ஃபேக்டோரியல் என்னது? 6 ஃபேக்டோரியல் சொல்லுங்க போதும். 6 ஃபேக்டோரியல் is 720யா? சரியா? So 2 enter the list of numbers 2 3 4 5 6 எவ்வளவு பாச்சு? 10 18 20 21 ஆச்சா? ஓகேவாப்பா? வர்க் ஆதா ப்ரோக்ராம்? ஆண்டி சொல்லுமா. இப்போ எனக்கு ரெண்டுத்தையும் நான் ஒரே இதுல பண்ணணும்னு நான் என்ன பண்றேன்? நீ வந்து இப்போ இங்க ஒரு while true போட்டுக்கோடா. அப்ப என்ன பண்ணு? elseல print doneக்கு பதிலா break கொடுத்துரு. So the only way the program will stop is if you enter any number other than 1 or 2. So run பண்ணோம்னா run module. இந்த ரோஷனுக்காக நம்ம இன்னைக்கு மீட் கூட பண்ணல டைரக்டா. அந்த பையன் பாரு இன்னைக்கு கிளாஸ்க்கே வரல. 2 4 6 8 10
சரியாடா? ஓகேவா கணேஷ்? சாய்ஸ் வாங்கிக்கிறேன். இது கேக்குதே. என்டர் த சாய்ஸ் வெளில போட்டிருக்கோம். கரெக்ட்டா. இரு வரேன். நம்ம வந்து சாய்ஸ இல்லையே, சாய்ஸ் உள்ள தானே போட்டோம். சாய்ஸ் வாங்குச்சே என்கிட்ட. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? ஒண்ணு பண்ணுவோம். இங்க வந்து சும்மா அப்படி போடாம என்டர் யுவர் சாய்ஸ். கேக்குது பாரு. 1 கேட்டுச்சு. 6 போட்டோம். திருப்பி கேட்டுச்சு கணேஷ். இல்ல கேக்குது பாரு. 2 3 போட்டா எக்ஸிட். இப்போ ஒரு தடவை 1 ஒரு தடவை 2 வந்தா போதும்னா அப்ப நான் என்ன பண்ணுவேன்? சாரி கணேஷ் சொல்டா. கேக்கல எனக்கு. ஒரு வாட்டி 1 ஒரு வாட்டி 2 வந்தா போதும்னா நான் என்ன பண்ணுவேன்? இது வந்துனே இருக்கும்னு சொல்றீங்க. still I put 3 வந்துனே இருக்கும். ஆமா. அந்த மாரி உனக்கு வரணும்னா, நீ வந்து ஃபங்ஷன கூப்பிட்டு தான் விடணும். இல்லையா? நீ என்ன பண்ணணும் அப்போ? இப்போ 1 வரணும், அப்புறம் 2 வரணும், லைனா வரணும்னா, அப்ப சாய்ஸே கேட்கக்கூடாது. மினோ ட்ரிவன் ஆகாது கணேஷ் அப்பனா. இப்போ இந்த கொஸ்டின்ல இந்த சாய்ஸே கேட்காம, நீ என்ன பண்ணலாம்? உனக்கு ஒரே ஒரு வாட்டி தான் 1, 2 வரணும்னா, சும்மா ஃபேக்ட்ட கூப்பிட்டுக்கலாம்ல நீ. நீ ஃபேக்ட்ட கூப்பிட்டுட்டு, இத கூப்பிட்டு விட்டுறலாம். சோ அது கிடையாது. அவங்க குடுத்திருக்க ப்ரோகிராம்க்கு இதுதான். அவங்க கேட்டிருக்கிறது இதுதான் கேட்டிருக்காங்க. மெனு ட்ரிவன் அப்படின்னு சொன்னா, எத்தன வாட்டி வேணா நீ ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க முடியணும். நாட் ஒன்லி 5 ஃபேக்டோரியல், 100 ஃபேக்டோரியலும் கண்டுபிடிக்க முடியணும் உன்னால. ஓகே. ஓகேயா? சோ இந்த ப்ரோகிராம் வந்து டன் ஃபார் யூ. Write a program to create a file abc.txt and print the count of words, digits, number of lines. இந்த ப்ரோகிராமே ரொம்ப ஹைலி இரிட்டேட்டிங் ப்ரோகிராமா இருக்கு. ஏன்னா லெட்டரா கேட்காம, வேர்டா கேட்காம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. லெட்ஸ் சி. ஓகே. சோ கதிர் சொல்றியா அந்த ப்ரோகிராம் எனக்கு? F is equal to open. டிஃபால்ட்டா ரீட் மோடுப்பா. பட் நீங்க குடுக்கணும்னா நீங்க R குடுத்துக்கலாம் இங்க. இப்ப நான் அந்த இடத்துக்கு போய் நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் இந்த ப்ரோகிராம் பொறுத்தவரைக்கும் ஃபைல் இஸ் ஆல்ரெடி கிரியேட்டட் உங்களுக்கு. எப்படி பண்றாங்க? கிரியேட் பண்ணிக்க சொல்றாங்களா டைரக்ட்டா? இல்ல ப்ரோகிராம் எழுத சொல்றாங்களாப்பா உங்கள? டெக்ஸ்ட் ஃபைல் ப்ரோகிராம்க்கு தெரியல. நானா தான் கிரியேட் பண்ணிக்க சொல்லுவேன் போயிட்டு இந்த மாரி. சோ போயிட்டு டெக்ஸ்ட் ஃபைல்னு போட்டீங்கன்னா, ஓப்பன் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். ABC. டேய். சோ என்ன வேணும் உங்களுக்கு? abc.txt இருந்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், லைன்ஸ், டிஜிட்ஸ் வேணும்னு கேக்குறாங்க. ஓகே. சிக்ஸ் டிஜிட்ஸ் இருக்கு. சும்மா எதையோ டைப் பண்ணுவோம். ஓகே. சோ சேவ் பண்ணிப்போம். We'll go back to our program. ஓகே. ஒரு ஃபைல் இருக்கு. சொல்லுமா கதிர் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? டெக்ஸ்ட் ஃபைல்ல ஓபன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஓபன் பண்ண அப்புறம் வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப்? இப்படி ரைட் பண்ண வேணாமா? கண்ணா அவங்க வந்து கொஸ்டின்ல ரைட்டே கேட்கலையேடா அவங்க. ரீட் தானே கேட்டிருக்காங்க. அதனால நானே இப்ப எழுதியிருக்கேன். எங்களுக்கு ரைட் ஓ கிரியேட் a டெக்ஸ்ட் ஃபைலா? ஓகே. சரி. அப்ப ஒண்ணு பண்ணுவோம். ரைட் மோட்ல நீ சொன்ன மாரி. சோ இப்ப எப்பயுமே அப்ப ஃபங்ஷன்ஸ் தான் பெட்டர் நமக்கு. சோ டெஃப் கிரியேட். டெஃப் கிரியேட் போட்டுட்டு ஹோம். சோ ரைட் மோட்ல ஃபைல் நேம் அப்ப போட்டுப்போம். ஹோம் போட்டுட்டு எஃப் நேம் இஸ் ஈக்குவல் டு உங்களுடைய ஃபைலோட பேரை அங்க எழுதிக்க போறீங்க. சோ தட் உள்ள போய் ஒவ்வொரு வாட்டி நீங்க டைப் பண்ண தேவையில்ல.
இங்க ஏதோ மிஸ்டேக் பார்த்தோம்ல நம்ம என்ன சொல்லிச்சு அது டபுள் ஸ்லாஷ் இங்கேயும் கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே எஸ். ஸோ எஃப் நேம் ஃபைல் நேம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். x is equal to input enter text. ஸோ இப்போ நீங்க இது எப்படி வேணா வாங்கலாம். லைன் லைனா நீங்க வாங்கலாம். இல்லைன்னா மொத்தமா வாங்கலாம். எப்படி போட்டிருக்காங்க அமைச்சிருக்கியா மணி உனக்கு உன்னுடைய ப்ரோக்ராம்? అంటే స్ట్రింగ్ అండి. ஒரே ஸ்ட்ரிங்கா வாங்குறாங்களா? இது எதாவது ப்ரோக்ராம் 2வா? இது ப்ரோக்ராம் 1ஏவா? 1B. అంటే ஆகாங்ஷா பேசவே இல்லை நீ இன்னைக்கு. நீயே சொல்லலாம்ல, உங்க ப்ரோக்ராம் படிச்சு முடிச்சிருக்கணுமே எல்லாரும் நீங்க. சிஎஸ் write a string, read the file, count the number of digits, words and lines. சரி ஓகே. అంటే కోడే கொடுத்துருக்காங்க. ஆ ம் என்டர் த ஸ்ட்ரிங் வாங்கிக்கிறாங்க. ஜஸ்ட் அதை ரைட் பண்ணிக்கிறாங்க. ஓகே. இப்போ நீங்க இன்புட் எப்படி கொடுக்குறீங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ நம்ம இங்க போட்டிருக்கோம் அதே தான். ஸோ என்டர் த டெக்ஸ்ட்னு போட்டிருக்கேன். என்டர் த ஸ்ட்ரிங்னு கேட்குறாங்க. ஸோ எஃப் டாட் ரைட் அந்த ஃபங்க்ஷன் போட்டாலே இட் வில் ரைட் வாட் எவர் யூ ஆர் என்டரிங் இட் வில் ரைட் இட் ஹியர். ஸோ டெஃப் கிரியேட் ஆச்சு. நெக்ஸ்ட் டெஃப் ரீட். இந்த எழுதி முடிச்சதும் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவோம். f is equal to open f name comma read mode. டெக்ஸ்ட் ஃபைல்னால வெறும் ரீட் மோட். ஓகே. இப்போ ரீட் பண்றோம். அவங்க ஃபர்ஸ்ட் லைனா வாங்கிட்டு அதை கவுண்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லைன்ல ஸ்பிளிட் பண்றாங்க. அதுக்கப்புறமா டிஜிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை வந்து டின்னு வச்சிருக்காங்களா இங்க? இஸ் டிஜிட்டா இருந்ததுன்னா ஓகேப்பா. நம்ம இன்னும் பெட்டரா போடலாம் அந்த ப்ரோக்ராம். ஒரே லைன்ல நம்ம எழுதலாம். ஸோ ஓகேப்பா. ஸோ x is equal to f dot read lines. இப்போ எல்லாத்தையும் வந்து இங்க ஒரு ஃபுல் லைனா படிக்க போகுது. count is equal to 0. இனிஷியலி வந்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் தான் கவுண்ட் கேட்டிருக்காங்க. அது 0 வச்சிருக்கோம். அப்போ அதுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. கவுண்ட் லைன்ஸ் ஆர் லைன் கவுண்ட் மேக்ஸ் மோர் சென்ஸ்ல. ஸோ லைனோட கவுண்ட் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட். அது வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டிஜிட் கவுண்ட், அப்புறம் வேர்ட் கவுண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பைத்தன்ல ஒரே சிங்கிள் இது இருக்கு இல்லையா? ஸோ டி கவுண்ட் கமா டபிள்யூ கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு, நான் உங்களுக்கு ஒரு சின்ன லாஜிக்கா சொல்றேன், நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் யூ டிசைட் விச் எவர் இஸ் ஈஸி ஃபார் யூ. இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் தென் நீங்க உங்க மேம் கொடுத்த ப்ரோக்ராம் பை ஹார்ட் பண்ணாலும் அது உங்க சாய்ஸ் தான். ஆர் யூ கேன் டூ யுவர் ப்ரோக்ராம் விச் எவர் வே யூ வாண்ட். ஸோ ரீட் பண்றோம். யூ ஹேவ் 3 கவுண்ட்ஸ் ஹியர். 3 கவுண்ட் இனிஷியலி 0. யூ ரீடிங் லைன் பை லைன். இப்போ யூ கேன் சே for line in x, for each line in my total lines x, ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நான் லைன் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு வாட்டி ஒரு லைனை படிக்கும் போதும் லைன் கவுண்ட் வில் பிகம் லைன் கவுண்ட் பிளஸ் 1. சரியா? நாங்க தனித்தனியா போடலப்ப நான் ஒரே ப்ரோக்ராம்ல போட்டுட்டு இருக்கேன். ஸோ லைன் கவுண்ட்டை போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், எனக்கு வந்து வேர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லைன் டாட் ஸ்பிளிட். இப்போ ஸ்பிளிட் பண்ணா என்ன ஆகும்? ஒரு லைன்ல இப்ப நான் எழுதின லைன்ல ஐ லவ் இந்தியான்னு இருக்குன்னு சொன்னா ஐ தனியா, லவ் தனியா, இந்தியா தனியா வந்துடும். ஸோ இப்படி வந்த உடனே நான் என்ன பண்ணிடுவேன், வேர்ட்ஸ் ஃபார் ஈச் வேர்ட் இன் த வேர்ட்ஸ் லிஸ்ட் ஐ வில் சே வேர்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு வேர்ட் கவுண்ட் பிளஸ் 1.
சோ இது முடிஞ்சிச்சு. உள்ள போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. ஒரே ப்ரோகிராம்ல நான் ஒரு வாட்டி தான் எழுதியிருக்கேன். சோ இந்த இந்த ஒரு ரீட் ஃபங்ஷன்லயே உங்களுக்கு மொத்தமும் முடிஞ்சிரும் இப்போ. சோ வேர்ட் கவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ வேர்ட் இருக்கு. எனக்கு வேர்ட்ல இருக்கிற கேரக்டர் வேணும். சோ ஃபார் CH each character in word. இப்போ ஒரு வேர்ட் I என்கிட்ட இருக்கு. If CH dot is digit. D count is equal to D count plus 1. அவ்வளவுதான். ஆக்சுவலா ப்ரோக்ராம் அவங்க கேட்ட ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. அவங்க கேட்டிருக்கிறது லைன் கவுண்ட், வேர்ட் கவுண்ட், டிஜிட் கவுண்ட். அது நம்ம எல்லாத்தையுமே எழுதி முடிச்சிட்டோம் இதுல. சோ ஃபர்ஸ்ட் ரீட் லைன்ஸா நான் படிக்கிறேன். லைனா படிக்கல. ரீட் லைன்ஸ் போட்டிருக்கேன். சோ அவங்களும் அதே தான் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க. அவங்க ரீட்ல வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா கவுண்ட் போட்டிருக்காங்க. ஐ டோன்ட் நோ வை. நாட் ரிக்வயர்டுங்கிறது என்னுடைய ஃபீலிங். ஸோ ரீட் யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு ட்ரையோ ஏதோ வேணும்ப்பா. பட் இல்லைன்னா தேவையே கிடையாது. ப்ரோக்ராம் இப்படியே ஒர்க் ஆகணும். லெட் சி. சரியா, இப்போ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஜஸ்ட் டிஸ்ப்ளே மட்டும் பண்ணா போதும். வி கேன் டிஸ்ப்ளே இட் ஹியர் இட் செல்ஃப். ரீட் அண்ட் டிஸ்ப்ளே ஒரே ஃபங்க்ஷன்ல எழுதலாம். ஸோ பிரிண்ட். நான் இப்போதைக்கு ஜஸ்ட் நான் பியூட்டிஃபிகேஷன்லாம் இல்லாம 3 கவுண்ட்டை மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் பண்றேன். W count. ஸோ ப்ராபப்ளி வந்து ஒரு /t கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கலாமா? ஸோ def create ஆச்சு, def read, f is equal to open f name எல்லாமே போட்டாச்சு. ஸோ practical 1B இது. இன்புட்டே வரல நமக்கு. ஏன்? நம்ம ஃபங்க்ஷனை கூப்பிடவே இல்லைப்பா இன்னும். ஓகே, 2 ஃபங்க்ஷன் தான் எழுதியிருக்கோம். இப்போ அவங்க சொல்ற மாதிரி மெனு ட்ரிவனாவே தான் போடுறாங்க. ஸோ நம்மளும் மெனு ட்ரிவனாவே போடலாம். ஸோ லெட்ஸ் சே while true. CH is equal to int input one for create and 2 for என்னப்பா read and display வா whatever 3 to exit. இது நீங்க பிரிச்சு உங்க சாய்ஸ் தான், எப்படி வேணா போட்டுக்கலாம். பட் ஐ திங்க் இது should be overall correct for you. இப்போ CH போட்டிருக்கோம். if CH is equal to 1 இருந்துச்சுன்னா நம்ம ஜஸ்ட் கிரியேட்டை மட்டும் கூப்பிட்டுறோம். எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. அது உள்ளேயே ஃபங்க்ஷன்ல இன்புட் வாங்கிக்குது. elif CH is equal to 2 இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரீட கூப்பிடுறோம். else இந்த லூப்ல இருந்து பிரேக் ஆகுறோம். So நம்ம லாஸ்ட் டைம் போட்ட அதே மெனு ட்ரிவன் ப்ரோக்ராம் தான். we have called functions only as and when they are required. write mode, read mode எல்லாமே கரெக்டா இருக்கு. hopefully it should work. சரி, நான் இப்ப இந்த ஃபைல்ல வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். கரெக்டா வந்துருச்சு. பட் 1 2 3 4 வேர்ட்ஸா இருக்கு. ஆனா 3 தான் காமிச்சிருக்கு. டிஜிட்ஸுமே ஒன்னு ஜாஸ்தி காமிக்குது இல்லையாப்பா? கரெக்டா அப்படிதானே காமிக்குது. ஐ லவ் இந்தியால வேர்டு கவுண்ட்டும் இதுவும் ஜாஸ்தி வருது. எதுக்குன்னு மட்டும் பார்ப்போம். எல்லாமே 0 தானே இருக்கு இனிஷியலி.
abc.text. சிக்ஸ் வேர்ட்ஸா இருக்குது ஸ்பேஸ் வச்சு. டிஜிட்ஸ் வந்து 5 இருக்கு. இங்க டிஜிட்ஸ் எவ்வளவுப்பா காமிக்குது? 6ன்னு காமிக்குதுல்ல? கரெக்டா காமிக்குதானே தெரியலையே. நாங்க ப்ரோக்ராம் எல்லாரோட போயிடுவோம். அதுக்கு தான் நம்ம கரெக்டா தான் காமிக்குதுன்னு நினைக்கிறேன்ப்பா. சரி, லைன் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு இங்க போட்டுருவோம். /t w count word count is equal to. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், இந்த ஃபைல்ல போய் திருப்பி நான் கொஞ்சம் தான் எழுதுறேன்ப்பா. ஸோ இங்க வந்து நான் இந்த பைத்தன் 3.1 கீழே கொண்டு வந்துக்கிறேன். உம் 1 2 3 4 5 லைன் வரணும். 5 லைன்ஸ் 1 2 3 4. நான் இப்போ ரீட் மட்டும் பண்றேன். சரியா? ஃபைல் ஓபன் பண்ணிட்டு அப்படியே பார்ப்போமா? இந்த ஃபைல்ல இருக்கிறதெல்லாம் கரெக்டா வந்திருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. கரெக்டா வந்திருக்கா? ஒர்க் ஆகுதா ப்ரோக்ராம்? abc.text. ஆனா இதுல வந்து ஒண்ணு சின்னது என்னன்னா, ஒருவேளை உங்களுக்கு இது ஒர்க் ஆகல நாளைக்கு அந்த எக்ஸாம் ஹால்லனா நீங்க ஒரு ஸ்பேஸ மட்டும் பின்னாடி எக்ஸ்ட்ரா கொடுங்க இந்த மாதிரி. தட் இஸ் அது வந்து ஸ்பேஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்றோம் நம்ம. ஸோ மேபி சம்டைம்ஸ் வந்து அந்த அது ஸ்டோர் ஆகும்போது ஸ்பேஸ் இல்லைன்னா சரியா ஸ்ப்ளிட் ஆகாது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஒர்க் ஆகல ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னா தென் யூ கேன் டூ திஸ். இப்போ இங்க வந்து வேர்ட் கவுண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 9 வேர்ட்ஸ் இருக்குப்பா. இருக்காப்பா? 9 வேர்ட்ஸா இருக்கு. டிஜிட்ஸ் 1 2 3 4 5 6 7 டிஜிட்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 லைன்ஸ் இருக்கு. என்னாச்சு, எல்லாம் அமைதி ஆயிட்டீங்க? கண்ணா கேக்குதா நான் பேசுறது உங்களுக்கு? எஸ் அப்பா. சோ இது வந்து உங்க மேம் கொடுத்திருக்க ப்ரோக்ராமை விட கொஞ்சம் ஸ்மாலர் ப்ரோக்ராம். இந்த லாஜிக் மட்டும் நான் ஒரு வாட்டி சொல்றேன். ஏன்னா இந்த லாஜிக் உங்களுக்கு நிறைய தியரி எக்ஸாம்க்குமே யூஸ் ஆகும். இதே லாஜிக் தான். ஃபர்ஸ்ட் ஃபார் லைன் இன் த லைன் லிஸ்ட், ஃபார் வேர்ட் இன் வேர்ட்ஸ். என்ன இது தெரியுது இல்ல உங்களுக்கு? வேர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லைன் டாட் ஸ்பிளிட். அந்த லைனை எடுத்து ஒவ்வொரு லைனையும் ஸ்பிளிட் பண்றோம். அதுல வேர்ட்ஸ் லிஸ்ட் கிடைக்கும். ஃபார் ஈச் வேர்ட் இன் தட் வேர்ட்ஸ் லிஸ்ட், ஃபார் வேர்ட் இன் வேர்ட்ஸ்னு எழுதியிருக்கேன். வேர்ட் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு வேர்ட் என்கிட்ட இருக்கு. லெட்ஸ் சே ஐக்கு அப்புறம் லவ் இருக்கு என்கிட்ட. அப்ப அதுல வந்து ஃபார் சிஹெச் இன் வேர்ட் அந்த LOVE செக் பண்றேன். இஃப் இட் இஸ் a digit அப்படின்னு சொன்னா நான் டிஜிட் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் பிரிண்ட் பண்றேன். சரியாப்பா? ஓகேயா? மூவ் பண்ணுமா நெக்ஸ்ட்டுக்கு? ஒரு நிமிஷம் இதை பார்த்துட்டு நான் உனக்கு அனுப்பிச்சு விடுறேன். அப்படியே அனுப்புவா. நீங்க ட்ரை பண்றீங்களா? அது வேணா பண்றீங்களா? உங்களுக்கு இது அப்படியே ஒர்க் ஆகுதான்ட்டு நான் உங்களுக்கு எப்படி இதை சாட்ல அனுப்ப முடியும்னு தான் நினைக்கிறேன்ல. நீங்க .py ஃபைலாவே ஓ, அப்படியே அனுப்பிச்சா நீங்க அப்படியே பண்ண முடியுமாப்பா? .py ஃபைலா உங்களுக்கு நான் வந்து குரூப்ல அனுப்பலாம்னு நினைக்கிறேன். இதுல வர மாட்டேங்குதேப்பா அட்டாச் பண்றதுக்கு. இதுல வரலடா. ஜூம்ல வருதா உங்களுக்கு? எனக்கு ஜூம்ல அந்த ஆப்ஷன் என்னைக்குமே வந்தது இல்ல. நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிருக்கேன். வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட முடியும். தட் மச் ஐ கேன் டு. ஒரே நிமிஷம் இருங்க, வரேன். சரியா? சோ ஃபர்ஸ்ட் 2 ப்ரோக்ராம்ஸ் ஆச்சுப்பா. இப்ப செகண்ட் क्वेश्चन வந்து செகண்ட் क्वेश्चनோட மாடல் வந்து இட் இஸ் தேர் இன் சோ மெனி இந்த क्वेश्चन 2 மாதிரியே உங்களுக்கு வந்து யூ ஹேவ் a lot of MySQL fill in the blanks தான். அதுல ஆல்வேஸ் அந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் 1 கேக்குறாங்க இல்லையா? அது என்னதுப்பா இம்போர்ட்டுக்கு?
MySQL dot connector. Correcta? The statement 1 போட்டிருக்கீங்க. MySQL dot connector. இது மாறவே மாட்டேங்குது. இது நம்ம common syntax நமக்கு தெரியும். Next one is connection. My cursor is equal to connection dot cursor. இங்க con1 னு பேர் கொடுத்திருக்காங்க. So con1 dot cursor. இதுதான் உங்களுடைய செகண்ட் blank அங்க. Statement 2. Statement 3. Statement 3 and 4 தான் எல்லாத்துக்கும் மாறுது. மத்ததெல்லாம் மாறவே இல்லை. It is nearly the same thing. அப்ப statement 3 இங்க என்ன அப்படின்னா, they are asking you to give students with percentage greater than 75. Select தான், print தான் பண்றாங்க. So fetch all எல்லாம் போடணும் நம்ம. Questionலயும் they have given it very clearly. So select. So இது full statement அவங்க. நம்ம command பேரே கொடுக்கல. So நமக்கு ஏத்த மாதிரி command is equal to select star from இது பேரு ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன். ஆமா, ஸ்டூடெண்ட்ஸ் வேர் percentage is greater than 75. கரெக்டாப்பா? So third statement வந்து வெறும் command create பண்றது. fourth statement அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். பட் இங்க வந்து வெறும் அப்டேட் அண்ட் அது பேர் என்ன, இன்சர்ட் delete இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் query போட்டா போதும். பட் இங்க வந்து கொஸ்டின் பாத்தீங்கன்னா இது செலக்ட் ஸ்டேட்மெண்ட். அதனால டேட்டா இஸ் ஈக்குவல் டு ஸ்டோர் பண்றாங்க. டேட்டா இஸ் ஈக்குவல் டு கமாண்ட் டாட் அடா ஃபெட்ச் ஆல்க்கு கர்சர் டாட் ஃபெட்ச் ஆலா கர்சர் டாட் ஃபெட்ச் ஆலா கமாண்ட் டாட் ஃபெட்ச் ஆலா யாரு cursor only. கர்சர்ல சோ மை கர்சர் இங்க இருக்கு. சோ மை கர்சர் டாட் We should execute command in cursor now. no need, I think should be execute because அந்த ஸ்டேட்மென்ட்க்கு இடமே இல்லையே இங்க. I think fetch all itself will work ma. Execute query will not come for just let's check that also once. So file ஆமா execute command அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் குறையுதான்னு தெரியல. cursor dot execute command and then cursor dot fetch all. இப்போ statement 3ல 2 statements ஆ? My cursor is equal to con1 dot ஆன்சர் கீ கொடுத்திருக்காங்களாப்பா இதுக்கு? இது என்ன 2 வா? இது செக் பண்றேன் already நான். program 2. இது வேற ஏதோ ப்ரோக்ராமா இருக்கு. ஆனா இதுக்கு ஐ திங்க் all the programs here were of the same pattern தான். பட் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் மட்டும் இருக்கு இந்த ஒரு கொஸ்டின்ல மட்டும் செலக்ட்ல, பிகாஸ் ஒன் ஸ்டேட்மெண்ட் இஸ் மிஸ்ஸிங் ஃபார் மீ. அவங்க என்ன சொல்றாங்க, ஸ்டேட்மெண்ட் 3 to ரைட்டிங் எக்ஸிகியூஷன் query. ஓகே, அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓகே அண்டர்ஸ்டுட் வாட் தே ஆர் டூயிங். அவங்க வந்து அந்த ஒரு லைன்லயே தே ஆர் டூயிங் இட் பா. ஸோ தேர்ட் வந்து தே ஆர் சேயிங் மை கர்சர் டாட் எக்ஸிக்யூட். கமாண்ட தனியாவே அவங்க ஸ்டோர் பண்றதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கல. ஸோ டைரக்டாவே கமாண்ட இங்க எழுதிக்கிறாங்க. So this query is directly inside. So this is together, these two together, they have clubbed into a single statement here. My cursor dot execute of the query directly, and then data is equal to my cursor dot fetch all. Okay, Papa.
தேர்ட் புரிஞ்சுச்சா இது? சோ இதே மாதிரி மத்ததெல்லாம் பாருங்க. அந்த மெனு ட்ரிவன் நான் விட்டுட்டேன். ஐம் கமிங் டு த செகண்ட் பார்ட் பாருங்க. இங்க எம்ப்ளி இது ஒரு சின்ன மிஸ்டேக்கும் இருக்கு இதுல. இன்கிரீஸ் த பிரைஸ் ஆஃப் தி புக்ஸ். கொஸ்டின் நம்பர் சி அண்ட் டி தப்பு இதுல. So they are meaning to ask something else இதுல. இங்கேயும் ஆனா import is the same statement. Import MySQL dot connector. Same way இங்கேயும் யார் கம்ப்ளீட் பண்றீங்க எனக்கு? ஆகாஷ் சொல்லுமா. Second CUR is equal to. What is the statement 2 பா? Insert into table, no? அல்லடா செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். Okay. Then third one. Contact cursor. Third one. Third one வந்து what are they asking you to do? Let's go to the question. Insert. Increase இங்க வந்து increase the price of னு இருக்குடா. ஆமா. Actually do you have the right query? Here the query is wrong for C and D. Employee details are stored successfully. Okay. If your question is correct, then insert into. இல்லையா? Insert into EMP தான் டேபிள் பேர் கொடுத்திருக்காங்க. Insert into EMP. நம்ம டப்புல்லாம் கிரியேட் பண்ணுமே. Is it working for you, ma'am? Did she do this? I don't think this fill in the blank is going to work for you. So statement 3 வந்து ideally this should be this, but நம்ம இத எப்படி பண்ணிருக்கோம்னா டப்புல்லாம் கிரியேட் பண்ணி பண்ணோம் நம்ம. லாஸ்ட்ல ஸ்டேட்மெண்ட் 4 is okay. connection dot close இருக்கீங்க. இல்லையா? connection dot last statement வந்து commit போடலாம். connection dot commit. அவங்க என்ன பண்ண சொல்லிருக்காங்க? கண்ணா the question என்கிட்ட தப்பா இருக்குடா கண்ணா. இந்த question I'm not sure what this question is. So connection dot commit or connection dot close, whichever is the question there, you can read the question and fill in the blank there. இங்கேயுமே அந்த question தான் இருக்கு. கதிர் இங்க சொல்றியா எனக்கு? அந்த C question சொல்லுமா. ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே நினைக்கிறேன் எல்லாருக்குமே. கணேஷ் நீ சொல்லலனா. கதிர் என்ன பேசவே இல்லை எனக்கு. அந்ததுல இருந்து என்னாச்சுடா? கண்ணா இந்த C சொல்லுங்க எனக்கு. C னா statement 3. complete the statement அதுவாங்க. ஆமாப்பா. by rating increase the price update update table name. update books set. இங்க நிறைய குட்டி குட்டி மிஸ்டேக் இருக்குவா क्वेश्चनல. டேபிள் பேர் இங்க புக்ஸ்னு கொடுத்திருக்காங்க, இங்க புக் ஷாப்னு கொடுத்திருக்காங்க. சோ அதெல்லாம் கொஞ்சம் டேட்டா பேஸ் அது. சரி ஓகே. சோ update books set price is equal to இது வந்து என்ன பண்ண சொல்றாங்கன்னா increase the price by 10% சொல்றாங்கப்பா. அப்போ price plus price into 0.1 நீங்க பண்ணணும். இல்ல price is equal to 1.1 in times price னு எழுதணும். whichever அந்த நேரத்துல புரியுதுல்ல உங்களுக்கு? இப்போ x தான் ஒரிஜினல் பிரைஸ்னா அது கூட 10% of x ஆட் பண்ணணும். சோ இது கேன்சல் ஆச்சுன்னா 0.1 x ன்னு ஆகும். நார்மல் மேக்ஸ் கால்குலேஷன். சோ அப்டேட் புக் செட் price is equal to this where ஒரு கண்டிஷன் இருக்கு. price is greater than 300. cursor dot execute query. சரி அப்பா இந்த SQL எல்லாமே வந்து அதே தான் இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி ட்ரெய்னர் கொடுத்திருக்காங்க. ரோஷன் ட்ரை பண்றியா ட்ரெய்னர் क्वेश्चनல? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணனும்ப்பா? ஸ்டேட்மெண்ட் 1. ரோஷன் ஒன்னு படிக்கலையா அது? import MySQL. இம்போர்ட் இருக்கு. சோ MySQL dot connector இல்லையா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் 2. cursor is equal to
Sir, மைகான் கனெக்ஷன் என்ன இருக்கோ அந்த கனெக்ஷன் டாட் கர்சர். சரியாப்பா? icon dot cursor. அவ்வளவுதான். சோ அது ஃபங்க்ஷன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 3 வந்து deletes the trainer details whose city is Chennai அப்படின்னு சொல்றாங்க. query சொல்லு பார்க்கலாம். delete From trainer. Delete star from வருமா தெரியல. delete from trainer where city is equal to Chennai. இல்லையா? சோ இங்க வந்து query is equal to இருக்கு. சோ ஸ்டேட்மெண்ட் 4 இதுல வந்து அவங்க என்ன கொடுக்கறாங்க? add the record permanently in the database. அப்ப என்ன கொடுக்கணும் ரோஷன்? commit. சரியாப்பா? mycon dot commit போட்டீங்கன்னா பர்மனண்டா அப்பதான் கொண்டு போய் அது delete ஆகும் ஒரு ரெக்கார்ட் ஆட் ஆகும். இங்க பாருங்க அது ஆட்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா delete இல்லையா? to delete the record permanently. so the questions கொஞ்சம் ஒண்ணு சரியா ஃப்ரேம் பண்ணல அவங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா யோசிச்சு பண்ணுங்க. சரியா? சோ இங்க வந்து எஸ் சார், இது புரிஞ்சுச்சா அந்த 4 क्वेश्चनமே உங்களுக்கு? ஆல் ஆஃப் யூ மூவ் பண்ணுவோமா? Yes, ma'am. ரோஷன் ஓகேவா? லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாரு. நான் லாஸ்ட் क्वेश्चनக்கு சொன்னேன். அந்த ரெக்கார்ட் என்னன்னு பாத்துக்கோங்க ஒரு வாட்டி. ஏன்னா மொத்தமாவே வந்து 7 ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இருக்கு. அப்ப அந்த 7 ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஏதோ 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் மாத்தி மாத்தி கேட்க போறாங்க. இப்ப என்ன கேக்குறாங்கங்கறத பார்த்துட்டு எழுதுங்க அதுல. கதிர், நீ இது சொல்லிட்டேன்னா கம்ப்ளீட் ஆயிடும். கதிர் சொல்லி பார்க்கலாம் எனக்கு இத. டேபிள் பேர் வந்து கிராஜுவேட்னு கொடுத்திருக்காங்க. Cursor is equal to mycon dot. Cursor is equal to mycon dot cursor. Okay. Next statement 2. என்ன பண்ண சொல்றாங்க? View the details தான்ப்பா. Select all from table. Table name graduate நினைக்கிறேன். Graduate where department is equal to CS. Single quotesல CS ஞாபகமா? கரெக்டாப்பா? Next statement 3. Cursor dot execute. Execute. அவ்வளவுதான். to close the connection இல்லையா? இது ஈஸியா கேட்டாங்க பாருங்க. 4 வந்து close the connection. so mycon dot close. சரியாப்பா? சோ இதே மாதிரி தான் அடுத்தது இருக்கு. யாரு? ஆகாஷாவா? ட்ரை பண்றியாமா? ஃபர்ஸ்ட் ஒன் mycon is equal to இங்க பாருங்க ஃபுல்லா கேக்குறாங்க. you have to write the whole syntax. இல்லையா? mycon is equal to SQL.connect. SQL.connect, username equal to root, password equal to root. That full sentence you have to write. Then cursor is equal to mycon.cursor. What is the query for? They did not give this question at all. The question is incomplete. Okay. சரியா? இது ரிப்பீட் ஆன क्वेश्चन தான். லாஸ்ட் பேஜ் வந்துட்டோம். ரிப்பீட் ஆன क्वेश्चन தான். MySQL நீங்க ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட. பட் otherwise we will move on to your theory questions itself. Programs. இப்போ என்னவா கேக்குறாங்க? menu driven program to create a data file employee.dat that collects 5 employees data, read all the data and update the salary of all the managers. இதான் நம்ம இங்க ஓபன் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். சோ இந்த ப்ரோக்ராமே நமக்கு புரியுதான்னு பாப்போம். உங்க மேமே கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் வந்து they are creating this binary file. Employee name, designation, salary, ID எல்லாம் வாங்கியிருக்காங்க. they are creating a dictionary. கனா இது வரைக்கும் ஓகேவா உங்களுக்கு? கிரியேட் ஃபங்க்ஷன் புரியுதா அதுல? Yes. சோ கிரியேட் பண்ணியாச்சு சக்சஸ்ஃபுல்லா. இப்போ அந்த எம்ப்ளாயி வந்து ரீட் பைனரியில ஓபன் பண்ணிட்டு இது வந்து காமன் சின்டாக்ஸ் ரீட் ஃபங்க்ஷனுக்கும் பை ஹார்ட் தான் பண்ணோம் நீங்க.
ட்ரை போட்டு pickle.load அவ்வளவுதான். So you have to just close the file. இப்போ increase பண்றதுக்கு you have to again open the file in RB plus னு போடுறாங்க because you are opening it for reading as well as writing. So இங்க நம்ம வந்து we can check by either using the index. C of இப்போ எத்தனை நம்ம போட்டிருக்கோம் அப்படி செக் பண்ணலாம். பட் இங்க வந்து அவங்க டிக்ஷனரியா போட்டிருக்காங்க ப்ரோக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லிஸ்டா போடாததுனால அவங்க அந்த டெசிக்னேஷன் மேனேஜர் ஆர் டெசிக்னேஷன் வந்து ஸ்மால் எம் போட்டு செக் பண்றாங்க. இஃப் இட் இஸ் மேனேஜர் அப்படின்னு சொன்னா அந்த சேலரியை மட்டும் பிளஸ் ஈக்குவல் டு 5000 போட்டிருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா கண்ணா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் they are moving to that position. ஒரு ரெக்கார்ட் நம்ம படிக்கிறோம். இப்போ வந்து let's take one small example here. ஏன்னா இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா இட்ஸ் வெரி ஈஸி. வந்து you have a file. You have employee ID here, you have employee name, you have the salary here. Then second employee, then it is stored name இங்க இருக்கு, then you have your salary. So இப்போ வந்து what we are going to do is when we say read அப்படின்னா pickle.load சொன்னதும் it is going to load the records one by one. அப்ப இங்க ரெக்கார்டை லோட் பண்ணிடுச்சு. we are now loaded the record number 2. நம்ம இந்த டெசிக்னேஷன் வந்து இங்க பக்கத்துல இவங்க கிளார்க்னு போட்டுப்போம், இங்க மேனேஜர்னு போட்டுப்போம், இங்க வந்து கிளார்க்னு திருப்பி போட்டுப்போம். Now it is checking the manager. If it is a manager, then we are changing this record. அப்ப அந்த ரெக்கார்ட் வந்து உங்களுடைய ஃபைல் வேல்யூ வந்து பிளஸ் 500 பிளஸ் 5000 வாட் எவர் இட் இஸ், இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனா we have already moved after reading this record. The file pointer would have moved to the third record now. So அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், before we even start reading we are going to mark the position. So position is equal to f.tell அப்படின்னு சொல்றோம். இது ஒரு பெரிய நம்பரா இருக்கும். இது இங்க ஸ்டோர் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவா இருக்கும். இட் வில் பி ஸ்டோர்ட் இன் பொசிஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த அப்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா we are going to say f.seek of position. இங்க நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இதோட பிகினிங் லெட்ஸ் சே இது வந்து ஒரு 1 2 3 4 5 6 7 ஒரு 10 20 பைட்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போமே. அப்ப 0 to 19 இங்க இருக்கு. அப்ப இது 20. அதே மாதிரி 20 ல இருந்து 39 இங்க இருக்கும். இது 40. இப்போ f.tell வந்து it will have 20. You have found out this record, but already வந்து pointer would have moved to 40. நம்ம என்ன பண்ண போறோம், அங்க போன பாயிண்டரை மறுபடியும் we are going to bring it back to 20. So f.seek of position னு சொன்னா மறுபடியும் அந்த பாயிண்டர் இந்த இடத்துக்கு வந்துரும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், டம்ப் பண்ண போறோம். டம்ப்னா என்ன வேல்யூ நம்ம கிட்ட இருக்கோ அதை கொண்டு போய் ஃபைல்ல போடுறோம். Once we do that, this will be overwritten and automatically the pointer will come to the next value. So update பொறுத்த வரைக்கும் when we are doing update in a binary file இல்லையா, so update பண்ணிட்டு நம்ம temporary file யூஸ் பண்ணாம பண்ணனும்னா we have to use your random functions. அதுதான் இங்க நம்ம பண்ணிருக்கோம். So இங்க அதுதான் பண்றாங்க பாருங்க. They are first before even reading they are storing the position of the file. They are reading pickle.load. If at all it is matching, then only they are going back and dumping the file. So அவங்க பாத்துக்கறாங்க ஒருவேளை ஏதாவது மாறுச்சா இல்லையான்னு சும்மா ஒரு கவுண்ட் வச்சிருக்காங்க. இங்க ஒருவேளை மாறுச்சுன்னா ஒரு நம்பர் ஈக்குவல் டு 1ன்னு வச்சிருக்காங்க. அதை வந்து இல்லைன்னா 0வா இருக்கு, நம்ம ட்ரூ ஃபால்ஸ் வச்சே போடலாம். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து இங்க ஃபால்ஸ்னு வச்சுக்கிட்டு இங்க ட்ரூன்னு மாத்திக்கலாம். ஸோ அப்போ இஃப் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ மாறி இருந்துச்சுன்னா சேலரி ஆல்டர் ஆயிருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ரெக்கார்டே இல்லை, யாருக்குமே வந்து மேனேஜரே கிடையாது இந்த ஃபைல்ல அப்படின்னா இட் வில் ஜஸ்ட் சே நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட். ஸோ இப்போ சாய்ஸ் கொடுத்து they are just first கிரியேட்டா ரீடா இன்க்ரிமெண்ட் த சேலரியா அப்படிங்கிறதுக்கு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க. ரன் பண்ணுவோம். ஹோப்ஃபுல்லி எரர் இருக்காது இதுல. ஸோ இது வந்து லெட்ஸ் சே practical 2.
இப்போ வியூ ஆல் ரெக்கார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அது காமிக்குது எனக்கு. I'm going to update. Salary altered successfully மெசேஜ் வந்திருக்கு. அப்ப அட்லீஸ்ட் ஒரு ஃபைல் இது படிச்சிருக்கு. Let's now view all the records. இப்ப பாருங்க salary நான் வந்து சரியா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுப்பா. இந்த ஏதாவது புரியலையாப்பா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ல? இந்த டிக்ஷனரி இது புரியுதா? இது உங்களுடைய 11th கான்செப்ட் இது. இந்த ஸ்டேட்மெண்ட் கணேஷ் உனக்குப்பா எப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியுதா இந்த ப்ரோக்ராம்? ஏன்னா நம்ம போட்டாலும் இதே மாதிரி தான் போட போறோம். நமக்கு அந்த டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு பைனரி ஃபைல் கிரியேஷன் வரும்போது நம்ம தியரி பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ்ல வந்து லிஸ்டாவே போட்டிருப்போம். அப்ப நம்ம ஞாபகம் இருக்கா? அப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம்? நேம் கமா டெசிக்னேஷன் கமா சேலரி கமா ஐடின்னு ஒரே லிஸ்டா வச்சிருப்போம். நம்ம லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டுன்னு வச்சிருப்போம். அப்ப வெறும் பிக்கல் டாட் லோட் ஆஃப் லிஸ்ட் பிக்கல் டாட் டம்ப் ஆஃப் லிஸ்ட்னு போட்டுருவோம். இங்க அவங்க அதை வந்து பிகாஸ் தே ஆர் யூசிங் எ டிக்ஷனரி ஹியர் இந்த மாதிரி மாடல நம்ம போட்ட ஒரே ஒரு ப்ரோக்ராம். அந்த டெசிக்னேஷனை மட்டும் இங்க செக் பண்றதுதான். யூஸ்வலா நம்ம ஞாபகம் இருக்கா நம்ம போட்ட தியரி ப்ரோக்ராம்ஸ்ல சி ஆஃப் 0 சி ஆஃப் 1 அந்த லிஸ்டோடைய 0 1 2 3 வச்சு நம்ம செக் பண்ணுவோம். இங்க வந்து கீ வேல்யூ பேர்ஸா இருக்கிறதுனால ப்ராப்பர் காலம் நேம் கொடுத்தே போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேயா? சோ இது ஒரு படிச்சு பாருங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நாளைக்கு மேபி அரௌண்ட் 3 ஐ ஷுட் பி ஃபைன். ஷுட் பி ஃப்ரீ பை தட் டைம். நான் காலையில ஐ ஹேவ் டெஸ்ட் சீரீஸ் வித் அதர் கிளாஸ். ஓகே. இது நீங்களே சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் டாட் டேட் உடைய ரோல் நம்பர் நேம் அண்ட் சர்ச் ஃபார் அ கிவன் ரோல் நம்பர் அண்ட் டிஸ்பிளே த டீடைல்ஸ் இஃப் நாட் ஃபவுண்ட். கிரியேட் ரீட் சர்ச் எக்ஸிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் அவங்களதே எடுத்துருவோமா? ப்ரோக்ராம் 3 அது. ஸோ டிக்ஷனரி வச்சே தான் ஃபுல்லாவே போட்டிருக்காங்க. ஒன்னா சொல்றீங்களா எனக்கு ஸ்டெப்ஸ்? ப்ராக்டிக்கல் 2 நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். அதே ப்ரோக்ராம் தானே சொல்லுவாங்க. புதுசா எதுவுமே அதுல போடல. ஓகேப்பா. சோ இங்க அதேதான். கெட்டிங்க்கு பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. இங்க வந்து அங்க எம்ப்ளாயி நேம் மாதிரி இங்க ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர், மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அது ஒன்னொன்னுத்தையும் ஒரு டிக்ஷனரியில கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு நேம், ரோல் நம்பர், மார்க்ஸ் வந்து இட் இஸ் ஈச் ஒன் ஆஃப் தம் இஸ் அன் என்ட்ரி இன் அ டிக்ஷனரி. இப்போ பிக்கல் டாட் டம்ப் பண்ணி கிரியேட் பண்றாங்க. இந்த ஸ்டெப்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் தி ப்ரோக்ராம்ஸ். எனி ப்ரோக்ராம் பைனரி ஃபைல்ல நீங்க கிரியேட் பண்ணணும் யூசிங் அ டிக்ஷனரி. நான் சொன்னேன் அன்னைக்கே உங்ககிட்ட தியரி எக்ஸாம்ல டிக்ஷனரி பெருசா கேட்க மாட்டாங்க. ஏன்னா மொத்தமாவே 3 மார்க்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் வரும்போது தே வுட் அவாய்ட் யூசிங் டிக்ஷனரி. பட் ப்ராக்டிகலுக்கு டிக்ஷனரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நவ் யூ ஆர் ரீடிங் இட். வைல் ட்ரூ பிக்கல் டாட் லோட் இதோட எழுதி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இது வரும். ஸோ ட்ரை வைல் ட்ரூ லோடு. லோட் பண்ணதுக்கு அப்புறமா we are just printing the details. இது வந்து ஜஸ்ட் ரீடுக்கு. இதே வந்து நம்ம சர்ச் பண்ண போறோம். அப்ப சர்ச்சுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ரோல் நம்பர் வாங்குறோம். இங்க நம்ம வாங்குற ரோல் நம்பரை இவங்க ஐன்னு வச்சிருக்காங்க. சோ இஃப் சி ஆஃப் ரோல் நம்பர், சி தான் அவங்களுடைய நம்ம எல்ன்னு வச்சிருப்போம் நம்ம ப்ரோக்ராம்ஸ்ல, அவங்க சின்னு வச்சிருக்காங்க. ஸோ சி ஆஃப் ரோல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வாட் எவர் வி வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் அப்படின்னு சொன்னா தென் வி ஆர் கோயிங் டு பிரிண்ட் தட் ரெக்கார்ட். அப்படி இல்லைன்னா பிரிண்ட் பண்ண மாட்டோம். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கும் இந்த இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸே கிடையாது இல்லையா? இங்க வந்து எல்லாத்தையும் பிரிண்ட் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு லைன் இருக்கு, அவ்வளவுதான். ஸோ வந்து ஆட் ரெக்கார்ட்ஸ். வந்து வியூ ஆல் ரெக்கார்ட்ஸ்னா எல்லாமே வரணும். ஸோ வியூ ஸ்பெசிபிக் ஸ்டூடெண்ட் மட்டும் நமக்கு வேணும்.
Enter the student roll number 11 போடுறேன். So 11th மட்டும் வந்துருச்சு. சரியாப்பா? Perfectly working program. நல்லா work ஆகுது. கணேஷ், கதிர் யாருக்கா இந்த கொஸ்டின் புரியலையாப்பா இருக்காது? நீங்க ஏற்கனவே போட்டிருப்பீங்க பிராக்டிக்கல்ல இந்த கொஸ்டின் இல்ல? டவுட் எதுவும் இருக்கா இந்த கொஸ்டின்ல? இல்ல ஆண்டி. கணேஷ் உனக்கு இல்ல. கதிர், ரோஷன் உனக்குப்பா இந்த ப்ரோக்ராம். புரியுது. ஓகே. சோ இந்த டேட்டா பேஸ் முடிஞ்சிச்சு. வேற என்ன பண்ணீங்க? ஏதோ 3 ப்ரோக்ராம்ஸ் தான் நியூவா சொன்னீங்க. அந்த ப்ரோக்ராம் சொன்னீங்கன்னா அது ஒண்ணு போடலாம் நம்போ. ஏதோ 3 ப்ரோக்ராம் தான் நியூன்னு சொன்னாங்க கணேஷ் எனக்கு ஸ்டார்டிங் ஆஃப் தி கிளாஸ்ல. Read the contents of the text file, counts the number of the then words. இது போட்டிங்களாப்பா இந்த கொஸ்டின் இந்த ABC XYZ? ஆண்டி போட்டோம். போட்டீங்க. இப்ப எது நியூ ப்ரோக்ராம்? CSV ஃபைல். ஆண்டி ஸ்டாக் மட்டும் ஒரு தடவை போடுறீங்களா? எனக்கு அது கொஞ்சம் டவுட். ஸ்டாக் ப்ரோக்ராம். ஓகே. ஓகே. ஒரு ஜெனரல் சின்டாக்ஸ் வச்சுட்டு போடலாம்னு பார்த்தேன். பட் நமக்கு புதுசாவே போட்டுடலாம். சொல்லுப்பா நமக்கு என்ன ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஸ்டாக்ல? ஓகே. என்ன பண்ண சொல்றாங்கப்பா? மெனு driven பைத்தன் program to implement the push, pop and display operations. இல்லையா? என்ன பண்ண போறோம்? So if நீங்க சொல்லுங்க. ஸ்டார்டிங் ட்ரபிளா? நீங்க சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் அத அப்படியே போடலாம். என்ன செக் பண்ண போறோம்? புஷ் பண்றதுக்கு முன்னாடி எதுவுமே நம்ம இத செக் பண்ணவே தேவையில்ல. இல்லையா? சோ ஏற்கனவே ஒரு ஸ்டாக் இருக்கு. சோ அந்த ஸ்டாக் டாட் அப்பெண்ட் எக்ஸ். கரெக்ட்டாப்பா? ஏன்னா லிமிட்டே கிடையாது இல்லையா? அப்ப வந்து நம்ம ஸ்டாக் டாட் அப்பெண்ட் ஆஃப் எக்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு பிரிண்ட் கொடுப்போம் இங்க. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? இங்கேயே வந்து ஸ்டாக் டாட் அப்பெண்ட் ஆஃப் எக்ஸ்க்கு நான் எக்ஸ் இங்க வாங்கியிருக்கேன். இப்படி போடலாம். இல்ல இந்த இடத்துலயே வேல்யூஸ் நம்ம வாங்கிக்கலாம். சோ நம்ம இப்போ இப்போதைக்கு இப்படி வச்சுப்போம். ஏன்னா நமக்கு நாளைக்கு வந்து இது ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். அப்ப டெஃப் பாப் அதே மாரி. பாப் பண்ணும்போது மட்டும் நம்ம இஃப் எம்ப்டி செக் பண்ணணும். இஃப் ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு எம்ப்டி லிஸ்ட் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா தென் பிரிண்ட் ஸ்டாக் இஸ் எம்ப்டி ஆர் பிரிண்ட் ஏதோ அண்டர் ஃப்ளோன்னு சொன்னாங்க. அண்டர் ஃப்ளோ ரெக்கார்ட்ஸே இல்ல இல்லையா? அண்டர் ஃப்ளோ ஓவர் ஃப்ளோ. ஆமாப்பா அண்டர் ஃப்ளோ சும்மா அது ஒரு டேர்ம்ப்பா அவ்வளவுதான். ஸ்டாக்ல ஓவர் ஃப்ளோன்னு சொல்றோம் இல்லையா? ஒரு இப்போ இந்த கேஸ்ல ப்ராப்ளம் வராது. மேக்ஸிமம் லிமிட் ஒரு அரே மாதிரிலாம் நம்ம C++ல நீங்க படிச்சிருக்கீங்களான்னு தெரியல லாஸ்ட் டைம். இப்போ C++ல பாத்தீங்கன்னா மொத்தமா சைஸ் நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஒரு 50 தான் சைஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்கு மேல போட்டோம்னா அது எரர், ஓவர் ஃப்ளோ எரர் அப்படின்னு சொல்லும். இப்போ அந்த மாதிரி பைத்தன்ல புஷ்க்கு ஆப்ஷனே கிடையாது. அன்லிமிட்டெட் சைஸ் நமக்கு இருக்கு பைத்தன்ல. அதனால அந்த எரர் இங்க வராது. ஆனா வேல்யூவே இல்லாத போது delete பண்ண ட்ரை பண்ணோம்னு சொன்னா there is an error. அதனால அண்டர் ஃப்ளோ ஆர் ஸ்டாக் இஸ் எம்ப்டி அப்படின்னு சொல்லுவோம். எல்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா print
இப்போ ஸ்டாக் டாட் பாப்னு போட்டீங்கன்னா பாப் ஆயிடும். பட் நான் என்ன பண்றேன், அதை பிரிண்ட்டும் பண்ணிக்கிறேன். இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ பேக் த டெலீட்டட் ஐட்டம். ஸோ இதுதான் என்னுடைய கோர் லாஜிக் வந்து இதுதான்ப்பா ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் புஷ் பாப் டிஸ்பிளே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க டிஸ்பிளே எப்படி பண்ண சொல்லுவாங்கன்னா பாப் பண்ணி டிஸ்பிளே பண்ண சொல்லுவாங்க. ஸோ டெஃப் டிஸ்பிளே ஒவ்வொரு எலிமெண்டா நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்க for x in stack. இப்போ இங்க if stack is equal to empty அப்படி இருந்துச்சுன்னா பிரேக் பண்ண சொல்லிடுவோம். ஃபங்க்ஷனால ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன். ஸோ ஒருவேளை ஸ்டாக் எம்டியா இருந்தா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு ப்ரோக்ராம். அப்படி இல்லாத வரைக்கும் இது வந்து இது 3 ஃபங்க்ஷன் மாறாதுப்பா உங்களுக்கு. இந்த 3 ஃபங்க்ஷன் நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல வந்து எதுவுமே வந்து சேஞ்சஸே இல்லாத ஒரு ஸ்டாக் ஃபங்க்ஷன். பட் we are going to now do your main program. அதுவும் menu driven program. So while true நம்ம எப்பயும் போடுற மாதிரி while true choice is equal to int input 1 வந்து for push, 2 for pop, 3 for display and 4 to exit. இல்லையா? ஸோ CH is equal to வாங்கியிருக்கோம். if CH is equal to 1 நம்ம வந்து புஷ் கூப்பிடுறதுக்கு முன்னாடி என்னென்ன புஷ் பண்ணணும்னு இருக்கு. ஸோ புக் இஸ் ஈக்குவல் டு புக் நேம் பிரைஸ் 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ புக் நேம் இஸ் ஈக்குவல் டு இன்புட். நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் இங்க வாங்கலாம். ஃபங்க்ஷனுக்குள்ள ஃப்ரீயா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஒரே லாஜிக் தான். இங்க மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். டீச்சர் வைஸ் இது சேஞ்ச் ஆகும். அவங்க எதுவும் நீங்க தப்புன்னு எதுவும் சொல்ல முடியாது. இஃப் சம் டீச்சர்ஸ் would want you to write it there itself, but I would prefer having the logic alone there. அதனால தான் ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம். ஸோ புக் நேம் வாங்கிட்டோம், பிரைஸ் அதே மாதிரி. பிரைஸை வந்து நீங்க ஃப்ளோட் இன்புட்டா வாங்கிக்கலாம். இப்போ we have to create a list. இது ரெண்டுத்தையும் ஆமாண்டா 2 bracket போட்டுட்டு இப்போ வந்து let's say some L is equal to நான் ஒரு சின்ன லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த லிஸ்ட்ல வந்து புக் நேம் கமா பிரைஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டை தான் வந்து I'm going to give it as an input to the push function. push of L. நான் புஷ் ஆஃப் எல்னு சொன்னேன்னா அது அங்கே போய் ஒரு புக்கை மட்டும் ஆட் பண்ணும். நம்ம எத்தனை வாட்டி புஷ் பண்ணணுமோ நம்ம அத்தனை வாட்டி கால் பண்ணி தான் ஆகணும் இந்த ஃபங்க்ஷனை. ஏன்னா கிரியேட் பண்ண சொல்லல அவங்க மேம். கிரியேட் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எவ்வளோன்னு வாங்கிட்டு ப்ரோக்ராம் போடலாம். ஸோ elif ch is equal to 2. elif indent ஆகல. ஆமாண்டா elif indent ஆகல. பெருசாக்கலாமா? இதை கொஸ்டின் தான் பார்த்துட்டோமே நம்ம. ஓகே. ஸோ இப்போ எலிஃப்ல வந்து பாப் மட்டும் தான் பண்ண போறோம். ஸோ நம்ம எதுவும் பாப்பை கூப்பிட்டாலே போதும், நம்ம வேற எதுவுமே பண்ண தேவையில்லை. எல்ஸ் ஆர் திருப்பி ஒரு எலிஃப் CH is equal to 3. டிஸ்பிளே டிஸ்பிளேக்கும் எதுவுமே ஆர்குமெண்ட்ஸே நம்ம கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணா போதும். எல்ஸ் பிரேக். ஆண்டி அவங்க புக் பிரைஸ் 300க்கு இருந்தாதான் இது பண்ணி போட்டுருக்காங்க. அப்போ நம்ம இங்க செக் பண்ணிட்டு அப்புறம் புஷ் பண்ணணும் இல்லையா? புக் பிரைஸ் 300 மேல இருந்தாலும் புஷ் பண்ண சொல்லிருக்காங்க. ஆமா, ஒன்னு பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரன் பண்ணுவோம். இது நார்மல் ப்ரோக்ராம் டசன்ட் மேக் மச் சென்ஸ் தங்க. பட் ஸ்டில் இது வந்து என்னதுப்பா ஸ்டாக்னு எழுதிக்கிறேன். அகைன் கேட்டிருக்காங்க. அப்படினா ஓ ஓகே, அப்ப இரு வரேன். ஸ்டாக் ஏன்பா இங்க க்ளோஸ் பண்ணல. ஓகே,
நான் அப்பனா என்ன பண்ணணும்னா இப்போ இங்க என்டர் புக் நேம் என்டர் புக் பிரைஸ் if price is less than 300 சொல்லலாமா ஒருவேளை பிரைஸ் லெஸ் தேன் 300 இருந்தா திருப்பி யூ ஆர் ஆஸ்கிங் ஹிம் டு என்டர் புக் பிரைஸ் ஸோ சுத்திட்டே இருக்கும் அவன் 300க்கு மேல என்டர் பண்ற வரைக்கும் இது சுத்திட்டே இருக்கும் இந்த லூப் அப்படின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் செக். ஒரே நிமிஷம் வரேன். 1 என்டர் புக் நேம் பிரைஸ் இல்ல இப்ப 200 என்டர் பண்ணல அது லெஸ் தேன் 300 இருந்தா திருப்பி என்டர் பண்ண சொல்லுது என்ன அதுக்கு தான் நம்ம கோட் எழுதணும் இங்க. சரி நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இவங்க இப்போ பிரைஸ் புக் பிரைஸ் வந்து என்டர் பண்றாங்க அது உடனே செக் பண்றேன் இமீடியட்டா அந்த பிரைஸ் வந்து as long as he is entering a price less than 300 நான் திருப்பியும் போயிட்டு புக் பிரைஸ் என்டர் பண்ண சொல்றேன். சோ நீ 10 வாட்டி தப்பா என்டர் பண்ணாலும் 10 வாட்டி திருப்பி உன இன்புட் கேட்கும். நீ கரெக்டான பிரைஸ் என்டர் பண்ற வரைக்கும் இட் will not go to the next step. சரியா? ஓகே. சோ அதுதான் அந்த லாஜிக்கா நான் இங்க எழுதியிருக்கேன். இப்போ இதுல வந்து ஆனா பிரிண்ட் பண்ணும்போது இது தப்பாகுது. என்ன பண்ணுது? stack dot pop போட்டிருப்போம் x dot pop push of L தான் போட்டிருக்கோம். book added successfully திருப்பி ரன் பண்ணி பார்ப்போம் ஒரு வாட்டி. ஓகே push enter book name பிரைஸ் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகுது. அப்படி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் போட்டது 500 600 வரக்கூடாதுல நமக்கு. டிஸ்பிளே for x and stack பிரிண்ட் ஆயிருக்கு. delete பண்ணிருச்சு. இப்போ நான் டிஸ்பிளே கொடுத்தேன்னா எம்டி ஸ்டாக் பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் பாப் பண்ண ட்ரை பண்ணா அண்டர் ஃப்ளோ. ஓகேவாப்பா? கோட் உனக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் ஒர்க் ஆகுது உங்களுக்கு. புஷ் பாப் டிஸ்பிளே நான் இப்படி மட்டும் கொடுத்துருக்கேன். உங்க மட்டும் செக் பண்ணுவோம். உங்க மேம் எப்படி கொடுத்துருக்காங்க மட்டும் செக் பண்ணுவோம். இது எத்தனாவது ப்ரோக்ராம் பா இதுல? ஆகாங்ஷா தெரியும். ஆகாங்ஷா Yes, ma'am. which program is this ma in your program? program 6 இது. program 6 அவங்க வந்து டிஸ்ப்ளேக்கு தானே ஆண்டி சொன்னீங்க? என்னடா? டிஸ்ப்ளேக்கு தானே கேட்டீங்க? டிஸ்பிளேக்கு தான் கேக்குறேன். if top is not equal to none print stack of top அப்புறம் ரேஞ்ச் ஃபார் இன்டென்ஸ்லாம் போட்டுருக்காங்க. இரு வரேன் ஒரே நிமிஷம். அதான் நான் பாக்குறேன் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒண்ணு என்னன்னா உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது அவங்களால. சோ நீங்க அதே ப்ரோக்ராம் எடுத்து ஏதாவது எரர் வந்தாதான் அவங்களுக்கு கரெக்ட் பண்ண தெரியும். சரி இப்போ வந்து ஓகே இவங்க எதுக்கு டாப்பே நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை இந்த ப்ரோக்ராம்ல. சரி என்னென்னமோ பண்றாங்க அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஓகே பாப் என்ன பண்ணிருக்காங்க? அண்டர் ஃப்ளோ ஹேண்டில் பண்ணிருக்காங்க. சரி சரி ஓகேப்பா. பீக் ஆக்சுவலா வந்து ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகணும். அவங்க அந்த ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்றாங்க. ஸ்டாக் ஆஃப் டாப்
See வந்து ஸ்டாப்ங்கிறது ஒரு டேர்ம் இன் ஸ்டாக் பா. டாப் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாக் லென் ஆஃப் ஸ்டாக்னு வச்சீங்கன்னா இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் எலிமெண்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் உங்களுக்கு. சரியா? நம்ம இது மட்டும் போட்டுப்போம் சும்மா. ஃபார் I in range டாப்ல ஆரம்பிச்சு you have to end with -1, reduce 1. இது வேற ஒண்ணும் இல்ல. just to அந்த ஸ்டாக்னா உங்களுக்கு தெரியும்ல, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் கடைசி வேல்யூ தான்ப்பா முதல்ல வரணும். அதனால இப்படி பிரிண்ட் பண்றாங்க. நம்ம ட்ரை பண்ணுவோம் அது மட்டும். ஐ திங்க் அதர்வைஸ் ப்ரோக்ராம்ல ஷுட் நாட் பி a ப்ராப்ளம். மற்றது எல்லாமே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இங்க வந்து லெட்ஸ் சே புஷ் என்ன பார்த்துட்டுச்சு நம்மள லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் ஏன் திட்டுது ஸ்டாக் ஆஃப் ஐ Ma'am, top len of stack -1. எஸ் டா தேங்க்யூப்பா ரன் ரன் மாடியூல் இப்போ ஒர்க் ஆகணும்னு நினைக்கிறேன் புக் நேம் ப்ரைஸ் ஒன்னு புக் நேம் சரியாப்பா இது போதும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பிபி இப்படி தானே பிரிண்ட் ஆகணும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கடைசி என்டர் பண்ணது ஃபர்ஸ்ட் வரணும் செகண்ட் என்டர் பண்ணது அதுக்கப்புறமா வரணும் இல்லையா அந்த அந்த ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல லேட்டஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து வரணும் நமக்கு அப்படிதான் வந்திருக்கு ஸோ யூ கேன் ஜஸ்ட் டூ பாப் இட் இஸ் ஆல்சோ சேயிங் விச் ஒன் இஸ் டெலீட்டட் நவ் ஒன்லி ஒன் ரெக்கார்ட் இஸ் டிஸ்பிளேட் எக்ஸிட் நான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் அனுப்பி விடுறேன்ப்பா எனக்கு தெரிஞ்சது போதும்னு நினைக்கிறேன்ப்பா ஜஸ்ட் செக் ஒன்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிருக்கோமான்னு மட்டும் பாருங்க கதிர் ஓகேவா வேற எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்களா அவங்க பீக் கொடுத்துருக்காங்க ஒன்னே பீக் ஒண்ணுமே இல்லப்பா எந்த எலிமெண்ட் டாப் மோஸ்ட் எலிமெண்ட்டை பாக்குற ஃபங்க்ஷனுக்கு பேரு பீக்னு சொல்லுவாங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஸோ டெஃப் பீக் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா இட் வில் ஜஸ்ட் பிரிண்ட் the top is equal to length of stack -1 வெளியில போட்டுருவோம் அதான் அவங்க குளோபல்லாம் போட்டிருக்காங்க தேவையில்லப்பா குளோபல்லாம் தேவையே இல்லை இப்படியே ஒர்க் ஆகும் இப்போ பீக் வந்து print the element at top is equal to வைவால சம்டைம்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க அதனால இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு நோ சர்டன் டேர்ம்ஸ் அவ்வளவுதான் ஸோ இப்போ பீக் நம்ம கூப்பிட்டோம்னு வச்சுக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளே அப்படின்னு இருக்கு இல்லையா இங்க வந்து நம்ம ஒரு 4 போட்டுட்டு பீக் அப்படின்னு போடுறோம்னு வச்சுப்போம் அப்போ ஜஸ்ட் இங்க இஃப் ch is equal to elif ch is equal to 4 na we will just call peak function book name வந்து bb book price நான் 200 enter பண்ணனா it will not allow me to go further இல்லையா so I have to enter some other book price now I will just say 3 display ஏன் ஒர்க் ஆகலன்னு தெரியல எலிமெண்ட் at the top print பண்ணிருச்சு கரெக்டா again let me put a peak இப்போ ஒர்க் ஆகுது டிஸ்பிளே செக் பண்றாரு வாட்டி ஓகேப்பா ஏன்பா ch equal to 3 னா டிஸ்பிளே ஃபங்க்ஷனே ஒர்க் ஆகல for I in range element at the top
என்னாச்சுப்பா யார் ஃபிக்ஸ் பண்றீங்க எரர் எனக்கு பிரிண்ட் ஸ்டாக் ஆஃப் 5 போட்டிருக்கேன் டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் மீ வை am I calling it properly elif மத்த எல்லா ஆப்ஷன்ஸும் ஒர்க் ஆகுது ch is equal to display it is not getting inside at all டாப்ங்கிறது லென்த் ஆஃப் த ஸ்டாக் -1 தான். ஆமாப்பா அது கொடுத்துட்டீங்க. அதுவும் கொடுத்துருக்கேன் ஸோ அதுலயும் ப்ராப்ளம் இல்லை ஸோ இட் ஹாஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் அப்படின்னா இப்போ 0வா இருந்துச்சுன்னா இங்க நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா பிரிண்ட் டாப் மட்டும் போட்டு பார்ப்போம் டாப் வேல்யூ என்ன வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா தான் நம்ம இது பண்ண முடியும் பிரிண்ட் ஸ்டாக் ரெண்டுமே வெளியே தான் கொடுத்துருக்கோம் ஸோ ஐடியலி குளோபலாக தான் ஒர்க் ஆகணும் ஸோ ஃபர்ஸ்ட் புஷ் பண்றோம் என்டர் புக் நேம் என்டர் புக் பிரைஸ் புக் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி இப்போ 3 ஏன் -1 ஆகுது டாப்போட வேல்யூ ஆனா இந்த வாட்டி பிரிண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல பிரிண்ட் ஆகல இப்ப கூட பட் ஸ்டாக்கோட கண்டென்ட்ஸ் பிரிண்ட் ஆகுது பட் வை இஸ் டாப் -1 ஹியர் டாப் நீட் நாட் பி ஓகே நம்ம என்ன பண்ணோம்னா டாப் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ஸ்டாக் -1ன்னு இனிஷியலா போட்டோம்னா மாட்டிப்போம் நம்ம எங்க போடணும்னா இதை உள்ளதான் போடணும் இனிஷியலி டாப் இஸ் ஈக்குவல் டு -1 ஆனா புரியுது அது என்ன ஆகுதுன்னா எடுத்ததுமே வந்து டாப் ஈக்குவல் டு லென் ஆஃப் ஸ்டாக் -1 இல்லையா ஸ்டார்டிங்ல வந்து ஸ்டாக்கோடைய லென்த் 0பா அதனால நம்ம அங்கேயே அசைன் பண்றதுனால டாப்போடைய வேல்யூ வந்து இட் இஸ் டேக்கிங் இட் ஆஸ் -1 ஒன்லி அதனாலதான் நமக்கு இங்க உள்ளேயே வரல ப்ரோக்ராம்ல ஐ ஹோப் இட் வில் ஃபிக்ஸ் இட் பார்ப்போம் புக் பிரைஸ் பிரிண்ட் ஆகுதுப்பா இப்போ 4ம் பிரிண்ட் ஆகுது பாப் ஆயிடுச்சு சரியா ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி ஃபார் அஸ் நோ ப்ராப்ளம் அட் ஆல் நான் உங்களுக்கு இந்த ஃபைலும் சேவ் பண்ணிட்டு அனுப்பிச்சு விடுறேன் ஜஸ்ட் சேவ் திஸ் சரியா நான் உங்களுக்கு இங்க ஸ்டாப் பண்றேன்